ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகா கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கலாம், யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது, விரத நாட்களில் நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடெல்லாம் என்னெல்லாம் சாப்பிடலாம், எந்தெந்த வகையான விரத வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எத்தனை நாள் விரதங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் கந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எந்த வகையான விரதத்தை கடைபிடிச்சேன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 22/10/2025 புதன்கிழமை காலையில் 6 மணிலேருந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. தொடர்ந்து 6 நாட்கள் விரதம் இருக்கணும். அதுக்கடுத்து தான் 7வது நாளுமே சுவாமியோட திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நம்ம இந்த 6 நாள் விரதம் இருக்கிறவங்க அந்த விரதத்தை நிறைவு செய்யணும். 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் மட்டும் மகா கந்த சஷ்டி விரதத்தை எடுத்துக்கலாம். 6வது நாள் இந்த சூரசம்ஹாரம்லாம் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த அன்னைக்கு 6வது நாள் அந்த ஒரு நாள் முழுக்க நம்ம விரதம் இருந்து அன்றைக்கி நம்ம பூஜைகள் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். இது 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்களை ஒரு நாள் விரதம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 6 நாள் விரதம் இருக்கவங்க எத்தனை மணிக்கு நம்ம இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி அதாவது புதன்கிழமை 22/10/2025 அன்னைக்கு காலையில் 6 மணிக்கெலாம் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பால் பழம் மட்டும் சுவாமிக்கு படையலிட்டுட்டு நம்ம காப்பு கட்டிக்கிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். காப்புன்னு சொல்கிறது இப்போ ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அதில் மஞ்சளில் நனைச்ச நூல் இருக்கும் இல்லையா, அந்த நூலை கட்டி சுவாமிக்கிட்ட வச்சிடணும். நம்ம முன்னாடி நாள் இரவே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு மஞ்சள் கிழங்குல நல்ல மஞ்சள் கலர் நூலை நனைச்சி அதை அதில் கட்டிட்டு நம்ம குலதெய்வத்தை வேண்டிட்டு நம்ம சாமி ரூமில் சாமி படத்துக்கு முன்னாடி முருகர் படத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மறுநாள் காலையில் விரதத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த காப்பை எடுத்து கட்டிக்கலாம். இந்த காப்பு கட்டணுமா, கண்டிப்பாக கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எதுக்காகனா அது ஒரு கவசம் மாதிரி. இந்த 6 நாட்களும் நம்ம விரதத்தை கரெக்டாக கொண்டு போகிறதுக்காக எந்த தங்கு தடையும் இல்லாமல் நடத்தி கொடுங்க இறைவா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த 6 நாளும் என்னை வழிநடத்தி கொடுங்க, இந்த 6 நாளும் என்னால் முடிஞ்ச நைவேத்தியத்தை வச்சு நான் படையிலிடுறேன், என்னோட விரதத்தையும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது ஒரு கவசம் மாதிரி இருந்து அந்த 6 நாள் விரதத்தையும் எப்படியாவது நமக்கு வழிநடத்தி கொடுத்துருவாரு. எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும். 6லேருந்து 7 நாட்கள் வரைக்கும் விரதம் இருக்கும். ஸோ இந்த 7 நாளுமே பரிபூர்ணமாக இந்த விரதம் நிறைவடையணுன்றதுக்காக தான் இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த காப்பு நம்ம கட்டிக்கிறோம். எந்தெந்த வகையான விரதங்கள் நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். விரத வகைகளில் பார்த்திங்கன்னா, மிளகு மட்டுமே எடுத்துக்கிட்டு சிலர் விரதம் இருப்பாங்க. ரொம்ப கடுமையான விரதம் அது. மிளகு மட்டும் ஒரு நாளைக்கு முதல் நாளைக்கு 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகுன்னு சொல்லிட்டு இந்த 7 நாட்களுக்கு 7 மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு சேர்த்துப்பாங்க, ஆட் பண்ணிப்பாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கடுமையான விரதம் இருப்பாங்க. இது ஒரு வகையான விரதம். இன்னொன்று இளநீர் மட்டும் குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கிறது. தேங்காய் அதில் இருக்கும் அந்த இளநீர் தேங்காய் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது நம்ம சாப்பிட்டுக்கலாம். தண்ணி இளநீர் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு இந்த 6 நாளும் விரதம் இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக பால் பழம் விரதம். வெறுமனே பால் பழம் மட்டும் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. இதுவும் ஒரு வகையான விரதம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துப்பாங்க. ஏதாவது ஒரு வேளை காலையிலையோ மத்தியானமோ இல்லை இரவுலோ ஏதாவது ஒரு டைமில் உணவு எடுத்துப்பாங்க. மீதி 2 வேளையும் உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 2 வேளைக்கு பால் பழம் சாப்பிட்டுப்பாங்க. 2 வேளைக்கு பால் பழம் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, 2 வேளை உணவு எடுத்துப்பாங்க. ஒரு பொழுதுக்கு மட்டும் உணவு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ காலையில் உணவு எடுத்துக்க மாட்டாங்க, மத்தியானம் நைட்டுக்கு உணவு சாப்பிட்டுப்பாங்க. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா, 3 வேளையுமே சாப்பாடு எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு ஆனால் சாமி படத்தை வச்சு வழிபடுவாங்க. இதுவுமே விரத முறை தான். கடவுள் நம்மளை பட்டினி கடந்து தான் நம்ம விரதம் இருக்கணும்னு அவர் எதுவும் கட்டாயப்படுத்தலை. நம்மளாக அவருக்கு வேண்டிக்கிறது தான். நமக்கு நீண்ட நாட்களாக நமக்கு சில வேண்டுதல்கள் இருக்கும்.
சில தேவைகள் வந்து இருக்கும். சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து நினச்சி ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ சிலருக்கு வந்து நல்ல ஒரு தொழில் வருமானம் வேணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து வீடு வாசல் வேணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ அந்த தேவைகளை பொறுத்து அவங்கவுங்க எடுத்துக்கிற விரதங்கள் தான் இது. எந்த அளவுக்கு அந்த தேவை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் வந்து கடுமையான விரதத்தை வந்து மேற்கொண்டு எப்படியாவது நமக்கு வந்து இந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி இறைவன் மேலே இருக்க பக்தியினால் வந்து விரதத்தை வந்து நம்ம மேற்கொள்கிறோம். ஸோ வந்து நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் எந்த விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த விரதத்தை நம்ம வந்து கடைபிடிச்சிக்கலாம். இப்போ இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, ஸோ 6 நாள் கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கணும், 3 வேளையும் சாப்பிடாமல் இருந்து நம்ம விரதத்தை மேற்கொள்வோம், மிளகு மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து நம்ம வந்து முடிவெடுக்க தேவையில்லை. நம்மளோட உடல் நலத்தை பொறுத்து நமக்கு எது செட் ஆகும், நமக்கு எது வந்து ஏற்றுக்கும், நம்மளோட உடம்பு வந்து எது ஏற்றுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த விரதத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா விரதத்தை ஒரு முறைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம கொண்டு போகணும். இந்த 7 நாட்களுமே நடுவில் வந்து நம்ம நிறுத்தினோம்னா அது நமக்குமே வந்து மன கஷ்டம். சாமி நமக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார், ஆனால் நமக்கு அது ஒரு மன கஷ்டமாக இருக்கும். இதனால் இதுவோ அதனால் இதுவோ நம்மளோட மனம் வந்து நமக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் முதல் நாளே நல்லா நம்ம தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் எந்த மாதிரியான விரதத்தை எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த வகையான விரதம் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை விரதமே என்னால் இருக்கவே முடியாதுன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த 3 வேளையும் சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு படையல் இட்டுட்டு அதை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த முழு பொழுதுமே வந்து முருகப்பெருமானை நினச்சி அவருக்கான பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த பாடல்களை வந்து துதித்து அவரை வந்து பூஜை செஞ்சு நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டுக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். ஆனால் முதல் நாளே தெளிவுபடுத்திக்கோங்க எந்த மாதிரியான விரதத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த விரதத்தை கடைசி வரைக்கும் 7 நாள் வரைக்கும் நம்ம ஒரு முறைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 7 நாளும் கரெக்டாக கொண்டு போகணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை சாப்பிட போகிறீங்களா, இல்லை வந்து இளநீர் மட்டும் குடிச்சிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை பால் பழம் விரதமா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உணவு வகைகள் இந்த விரத நாட்களில் ரொம்ப காரமாக இல்லாமல், எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாமல், நம்ம வந்து இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவுமே வந்து நம்மளோட உடல் நலத்துக்காக தான் இந்த மாதிரி விரதத்தை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. விரத நாட்களில் நார்மலாகவே நம்மளோட உடம்பு வந்து உஷ்ணம் அதிகமாகுன்றதால தான் காரம் அதிகமாக, இல்லாட்டி வந்து எண்ணெய் பொருட்கள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்மளோட கோபதாபங்கள்லாம் கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி காரம்லாம் கொஞ்சம் குறைவாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நான் எந்த மாதிரி விரதம் இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொழுது மட்டும் உணவு எடுத்துக்கிட்டு, மதியான வேலையில் மட்டும் ஒரு பொழுது உணவு எடுத்துக்கிட்டு, காலையில் இரவில் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி அப்படி தான் விரதம் இருந்திருக்கேன். ஸோ வந்து ஒரு டம்ளர் பால், நம்ம வாழைப்பழம் இல்லாட்டி ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். மதியான நேரத்தில் சுவாமிக்கு நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அந்த நெய்வேத்தியத்தை வந்து நாம் சாப்பிட்டுக்கலாம். நான் என்ன செஞ்சு சுவாமிக்கு படையலிடுவேன்னா இந்த வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சு படையலிடுவேன். இப்போ தேங்காய் சாதம், புளி சாதம், அந்த மாதிரி தயிர் சாதம், இந்த மாதிரி இந்த 7 நாட்களுமே வந்து 7ஆவது நாள் நம்ம வந்து கல்யாண சமையல் சமைப்போம் சுவாமிக்கு. ஸோ அது வந்து கிடையாது. இந்த 6 நாளும் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரைஸ் வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி ரைஸ் வந்து செஞ்சு அன்றைக்கி மத்தியானம் சுவாமிக்கு படைச்சிட்டு நமக்கு வந்து பறவைகளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு வேளை உணவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டு மீதி 2 வேளையும் வந்து பால் பழம் எடுத்துக்கிட்டு நான் விரதத்தை வந்து கடைப்பிடிப்பேன். இந்த 6 நாட்களுமே விரதம் வந்து 7ஆவது நாள் தான் என்னோடய விரதத்தை வந்து நான் நிறைவு செய்வேன். அதே மாதிரி விரதம் இருக்கும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லியுமே சாமிக்கு இப்போ வந்து காலையில் சாயந்தரம் வந்து படையலிடுவோம், மத்தியான வேலையிலும் நம்ம படையலிடுவோம். இப்போ காலையில் அப்புறம் மாலை வேளையில் வந்து சாமிக்கு வந்து சாமியோட கந்த சஷ்டி கவசம் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய வந்து சாமிக்கு பாராயணம் பண்ணக்கூடிய பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் எது உங்களுக்கு தெரியுமோ அந்த பாடல்களை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க செகமாயை உற்று என் நகவாழ்வில் வைத்து திருமாது கற்பம் உடலூரி அப்படின்ற ஒரு பாட்டு வந்து வரும். இதில் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை எழுதி வச்சுக்கிட்டு குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க இந்த பாடலை வந்து ஒவ்வொரு நாள் வந்து விரதத்தை ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து சுவாமிக்கு இந்த வழிபாடெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாடல், இந்த செகமாயை உற்ற என் நகவாழ்வில் வைத்துன்ற இந்த குழந்தை பேருக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய இந்த பாடல் வரிகளை வந்து 6 முறைக்கு வந்து பாராயணம் பண்ணணும். இதை வந்து நான் வந்து பாராயணம் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கந்தசஷ்டி கவசத்தில் நமக்கு வந்து பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கந்தசஷ்டி கவசம் தான் வந்து நமக்கு பெரும்பாலும் தெரியும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா 6 படை வீட்டுக்கும் 6 வகையான கந்தசஷ்டி கவசங்கள் வந்து இருக்குது. ஸோ
ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒவ்வொரு கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம் தான். முதல் நாள் வந்து 1ஆம் படை வீடு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிக்கலாம். 2வது நாள் வந்து அதே முதல் நாளோடதும் 2வது நாளோட கந்த சஷ்டி கவசம் 2த்தையும் சேர்த்து பாராயணம் பண்ணுறது. 3வது நாள் வந்து 3 படை வீட்டோட கந்த சஷ்டி கவசமும் சேர்ந்து பாராயணம் பண்ணுறது. 4வது நாள் 5வது நாள் இதே மாதிரி வந்து 5 படை வீட்டோட கந்த சஷ்டி கவசமும். 6வது நாள் வந்து முழுவதுமாக நம்ம வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் பண்ணணும். காலை மாலை 2 வேளையுமே வந்து பாராயணம் பண்ணணும். குழந்தைக்காக வேண்டிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து செகமாயை உற்று என் நகவாழ்வில் திருமாது கற்பம் உடலூரி இதேசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் வந்து ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம பாராயணம் பண்ணிக்கலாம். நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுக்கோங்க. 6 முறைக்கு இந்த பாடல் வரிகளை வந்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு நீங்கள் இதை பாராயணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்காமலே நீங்கள் இந்த பாடலை மட்டும் வந்து மனமுருகி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுக்கு நானுமே ஒரு மிகப்பெரிய சாட்சி தான். என்னோட குட்டி பையன் சரவணன், அவனுமே வந்துட்டு அவனோட நேமில் தான் இந்த யூடியூப் சேனல் கூட வச்சுருக்கேன். அவருமே கந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவருமே எனக்கு கிடைச்சாரு. ஸோ 8 வருஷங்களாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலே இருந்துச்சு. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் இந்த 6 நாள் கந்த சஷ்டி விரதத்தை தொடர்ந்து நானும் என்னோட கணவருமே சேர்ந்தே வந்து இந்த விரதத்தை வந்து எடுத்துக்கிட்டோம். 7வது நாள் தான் இந்த விரதத்தை வந்து நாங்கள் நிறைவு செஞ்சோம். ஸோ இந்த விரதம்லாம் இருந்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தை எங்களுக்கு கிடச்சிட்டாரு. ஸோ வந்து கண்டிப்பாக நான் சொல்லுவேன், அந்த முருக கடவுளோட அருள் தான், கந்த கடவுளோட அருள் தான். நம்மளோட தலையெழுத்தையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய, நல்ல விதமாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த கந்த கடவுளுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நானுமே அது எல்லாத்தையுமே வந்து மனதார நம்புகிறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையிலேயே நிறைய நேரங்களில் நிறைய வந்து இக்கட்டான சுச்சுவேஷனில் வந்து எவ்வளோ பெரிய அதிசயங்கள்லாம் வந்து இவர் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட பேசலாம். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த விரதம் மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன ஒரு தடங்கல்கள் இல்லாட்டி இந்த மாதிரிலாம் ஏதாவது வரலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் இதை என்ன தடங்கல்னால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்சஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வரலாம். ஸோ மென்சஸ் ப்ராப்ளம் வந்தாலும் கூட நீங்கள் தாராளமாக இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிங்க. உங்களோட உடம்பு ஒத்துழைச்சா நீங்கள் வந்து இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம பூஜை ரூமுக்கு போக தேவையில்லை, விளக்கு ஏற்ற தேவையில்லை. நம்ம வந்து பூஜை ரூமுக்கு வெளியே இருந்துட்டு நம்ம வந்து சுவாமிக்கு பாடல் வரிகளை வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். பாராயணம் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு வெளியவே இருந்துட்டு நம்ம விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ஸோ எதுக்காகவுமே நம்ம விரதத்தை வந்து நம்ம வந்து கைவிடக்கூடாது. அந்த விரதத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சோதனைகள்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். இந்த சோதனை எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் இந்த 6-7 நாட்களும் நம்மளோட விரதத்தை வந்து முடிக்கணும். நம்ம இப்போ எதுக்காக விரதம் இருக்கோம் நம்மளே கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். எத்தனை வருடங்களாக சில தேவைகள் வேண்டுதல்கள் வந்து நமக்கு இருக்கும். யாராலையுமே நிறைவேற்றி கொடுக்க முடியாத சிலதெல்லாம் இருக்கும், சில தேவைகள் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கடுமையான விரதம் இருக்கும். இதை வந்து அதோட முக்கியத்துவம் அறிஞ்சு தான் நம்ம கடுமையான விரதம் இருக்கும். அது பாருங்கள், சின்ன சின்ன சோதனைகள்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும். அப்போ அந்த சோதனைகள்லாம் கடந்து அந்த சோதனையெல்லாம் வந்து நம்மளோட மன உறுதியை வந்து கடவுள் வந்து சோதிக்கிறாருன்னு நம்ம நினச்சிக்கலாம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் கூட மனசு உடைஞ்சு போகாமல் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த விரதத்தை. எப்படி இருந்தாலும் நான் முதல்ல குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க ஆரம்பித்தப்போ எனக்கு மென்சஸ் டைம் ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்ணுறது எனக்குமே புரியல. ஆனால் நான் யார்கிட்டேயும் எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்லாம் கேட்கவே இல்லை. என்னோடய மனசாட்சியை கேட்டு நான் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களுமே வந்து பூஜை ரூமுக்கு வெளியவே இருந்து தான் பூஜை பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து விளக்கு ஏற்றி சாமிக்கு நைவேத்தியம் வச்சு இதெல்லாம் பூஜை எல்லாமே பண்ணார். ஸோ வந்து இந்த 5 நாட்களுமே என்னால் பூஜை ரூமுக்குள்ளே போக முடியல. இருந்தாலுமே நான் வந்து விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ஒரு பொழுது மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு சாமிக்கு தேவையானதெல்லாம் நானே தான் சமைச்சு கொடுத்தேன். குளிச்சுட்டு சாமிக்கு சமைச்சு கொடுத்துருவேன். அவ்வளோதான். என்னோடய மனசில் நான் வேறு எதுவுமே நினைக்கல. இதனால் இது தவறு அது தவறுன்னு நினைக்கல. ஸோ சாமி எதுனாலும் ஏற்றுப்பார், அவ்வளோதான். சாமி படத்தை தொடலை, சாமி ரூமுக்கு போகலை, வெளியவே இருந்துட்டு நான் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அதோட பலனாக தான் எனக்கு வந்து என்னோடய குட்டி பையன் சரவணன் வந்து கிடைச்சாரு. ஸோ இந்த சோதனைகள்லாம் இந்த விரதத்தோடு மட்டும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிடையாது. அதுக்கப்புறமே சின்ன சின்ன சோதனைகள் எல்லாமே வந்து நடந்துச்சு தான். அது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்கள் குட்டி பையன் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ முருகக்கடவுள் வந்து சின்ன சின்ன சோதனைகள்லாம் கொடுப்பார். அவர் வந்து அள்ளி வழங்கக்கூடிய கருணையான கடவுள். நம்ம கூப்பிட்டவொடனே ஓடி வந்துடுவாராம். அவர் எதை பற்றியுமே வந்து யோசிக்காமல் கந்தா கடம்பா முருகா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா ஓடோடி வந்துடுவாராம். அந்த அளவுக்கு கருணையான கடவுளாம். இவர் வந்து நம்மளோட தலையெழுத்து, கர்மா இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் எதையுமே வந்து அவர் பார்க்கவே மாட்டாராம்.
ஸோ மனமுருகி அந்த முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக வந்து அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. நிச்சயமாக அதுக்கு வந்து உதாரணங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நானுமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான். நம்பிக்கையோடு வேண்டுங்க. சின்ன சின்ன சோதனை வந்தால் அதெல்லாம் பெரிய தடைகளாக வந்து நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த கடவுள் தான் சின்ன சின்ன சோதனை கொடுக்குறாரு, நம்மளோட பக்தியை சோதிக்கிறாரு, நம்ம கண்டினியூ பண்ணுறோமா என்னன்னு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு கொடுக்க போகிறாரு இல்லையா? சின்ன சின்ன சோதனைகள் தானே, அதை நம்ம வந்து தாங்கிக்கிறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டு நம்ம இந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம். அதோட முடிவில் பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ நம்மளை வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன சோதனைகள் தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த பூஜையை நல்லா வழிநடத்துங்க. நல்லபடியாக உங்களோட என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அந்த முருக கடவுள் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. நானுமே வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. இப்போ யாரெல்லாம் இந்த விரதத்தை செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. அவங்களோட வந்து பசி தாங்க முடியாது. ஸோ அவங்க இல்லாட்டி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, ஸோ ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களாலையும் வந்து விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாது. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊட்டுறவங்க, குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுக்குற தாய்மார்கள்லாம் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டாம். இவங்க வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறமா குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்ட பிறகு கூட நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கலாம். நானுமே சரவணக்குட்டி பிறந்துட்ட பிறகு முதல்ட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து இந்த விரதத்தை வந்து செய்யலை. ஸோ அப்போ சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் மட்டும் வந்து படையல் இட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3வது வருஷம் வந்து விரதத்தை மறுபடியும் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப முடியாதவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, வயசானவங்க, ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊட்டுறவங்க, கர்ப்பிணியாக இருக்கவங்கலாம் வந்து இந்த விரதத்தை எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம தாராளமாக நமக்கு நம்மளோட உடம்புக்கு எந்த விரதம் ஒத்துழைக்குமோ அதை எடுத்து நீங்கள் விரதத்தை வந்து மேற்கொள்ளுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் வந்து கிடைக்கும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்ம விரதத்தை ஆரம்பிக்கும் போது சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வந்து 6 முறை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணணும். பண்ணும்போது நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே அவரை வந்து பிரதிஷ்டை பண்ணணும். ஸோ இப்போ வந்து பெருசாக கந்தசஷ்டி கவசம்லாம் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை வந்து 6 முறை உச்சரித்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வேணுனாலும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் விரதத்தப்பவும் நம்ம வந்து சாமிக்கு படைச்சிட்டு அந்த படையலை தான் நம்ம வந்து சாப்பிடணும். சாமிக்கு வந்து என்ன வைக்கிறோமோ நெய்வேத்தியமாக அதுதான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும். ஓகே, இதோட இந்த பதியம் வந்து நான் முடிச்சுக்கிறேன். முருகக் கடவுளோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.